இன்றைக்கி டாஸ்கில் வந்து திவ்யா தாங்க ஸ்டாரு, சான்ஸே இல்லை. ஆனால் திவ்யாவை பற்றி இப்படிலாம் நினச்சி பார்க்கலப்பா, அந்த மாதிரி இருந்தது. ஸோ திவ்யா வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க. அந்த பொண்ணான வார்த்தைகள் என்னென்னா, எனக்கும் பார்வதிக்கும் வந்து பர்சனலாக எந்த சம்மந்தம் கிடையாது, நான் வேணும்னே வந்து அவள் மேலே பழி போடலை, இதுக்கு முன்னாடி நாங்கள் இது வரைக்கும் பார்த்தது கூட கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம திவ்யா அவர்கள் வந்து சொன்னாங்க. ஏன்னா அந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து திவ்யா ஒரு மாதிரியாக தான் வந்து பாருக்கிட்ட நடந்துட்டு இருந்தாங்க. ஸோ என்ன இவங்களுக்கு ஏதாவது பர்சனல் பிரச்சனையான்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வந்து யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் நல்ல வேலை, திவ்யாவுக்கு அவ்வளோ பெரிய மனசு இருக்கிறதுனால அவங்களே வந்து கிளியர் பண்ணிட்டாங்கப்பா. எனக்கும் பார்வதிக்கு எந்த பர்சனல் பிரச்சனையும் கிடையாது, நாங்கள் இது வரைக்கும் மீட் பண்ணதில்லை, பிக் பாஸில் வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் வந்து நாங்கள் மீட் பண்ணோம், இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாது, அந்த மாதிரிலாம் வந்து சொன்னாங்க. எப்போவுமே சத்தியம் தான் சொல்லுவாங்க, ஏன்னா உண்மை தான் சொல்லுவாங்க. அவங்க வந்து பெரிய ஹரிச்சந்திர ஃபேமிலியிருந்து வந்திருக்காங்க, அவங்கெல்லாம் பொய்யே சொல்ல மாட்டாங்கப்பா. ஸோ இன்றைக்கி கோர்ட்டில் சாட்சி வந்து அந்தளவுக்கு வந்து ஜென்யூனாக சொன்னாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம பாரு வந்து கிரிக்கெட் மேட்ச்னு சொல்லிட்டு அங்கேருந்து சொல்லிட்டு இருந்தாங்க. என்னன்னு சொல்லிட்டு சபரியும் திவ்யாவும் பார்க்குறாங்க. என்ன பாரு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்போ தான் வந்து இன்னொரு விஷயம் தெரியுதுங்க. ஏன்னா இவங்க மீட் பண்ணதில்லைன்னு சொல்கிறாங்க, ஆனால் திடீர்னு இந்த இமேஜ் வந்து இப்போது ட்ரெண்டிங் போயிட்டுருக்கு. நம்ம பாரு கூட திவ்யா இருக்கிறதாவும், இது யார் பக்கத்தில் போன சீசனில் இருக்கிறது தானே, விஜய் விஷால் தானே, சூப்பர். ஸோ இவங்கெல்லாம் வந்து ஏதோ ஐபிஎல் மேட்ச்சில் வந்து மீட் பண்ணியிருக்காங்கப்பா. திவ்யா சொன்னாங்க, இதுக்கு முன்னாடி நான் இவங்களை மீட் பண்ணதே இல்லை. அது என்னம்மா திவ்யா, நீங்கள் தான் வந்து சத்யவான் சாவித்ரி ஆயிடுச்சு, நீங்கள் ஏன் இப்படி சொன்னீங்க? சரி, அடுத்த ஸ்டேட்மெண்ட்டு, நீங்கள் பிக் பாஸ் வீட்டுக்கு வந்த உடனே வந்து எனக்கு பாரு வந்து வெளியே தெரியும், அவன் வந்து அதாவது எனக்கு தெரிஞ்ச பாரு இப்படி இல்லைன்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடி வந்து நீங்கள் பேசுனீங்க. ஸோ அதை வந்து எந்த பாரு, இந்த பாருவா இல்லை வேறு ஏதாவது பாருவா, இப்படி போகிற இடமெல்லாம் வந்து வாயில் வடை சுட்டுட்ருக்காங்க நம்ம திவ்யா. ஸோ பொய்யாலேயே வந்து வாழறது, பொய்யாலேயே வந்து பேசுறது, எல்லாமே பொய் வடிவேல் சொன்ன மாதிரி எல்லாமே பொய், அந்த மாதிரி தான் இருக்குது திவ்யா பேசும்போது. இருந்தாலும் திவ்யா நீங்கள் இப்படி பங்கமாக மாட்டுட்டீங்களே, எனக்கு வந்து தெரியாதுன்னு ஏன் நீங்கள் சொன்னீங்க, தெரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்க வேண்டியதானே?